ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அன்றாட வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடயே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு, தேங்காய் எடுத்ததும் அந்த தேங்காய் ஓடு வச்சுருப்போம்ல, அதை தூரம் தூக்கி போடாமல் இப்படி சின்ன சின்ன இதாக பீஸாக பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. அப்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில சமயம். இப்போது இது வந்து என்ன யூஸுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம கொண்டக்கடலை வேக வைக்க போகும்போது இதையும் சேர்த்து நம்ம வேக வச்சான்னு வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை 8 விசிலில் வேகிறது, 4 விசிலில் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ரொம்ப ஹார்டாக சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வேக வைக்கும்போதும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ வேக வச்சுருக்கேன். 4 விசிலில் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது தேவைன்னா நம்மளால் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அடிக்க முடியாது. அது கீழேயே கிடக்கும், சுற்றிகிட்டே வரும். அதுக்காக அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் போல் வேணும்னா நம்ம சீஸ் துருவோம்ல, அந்த துருவியில் வச்சு இப்படி நான் துருவுற மாதிரி நீங்கள் துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவும் போது நம்ம கொஞ்சம் போல் அமௌண்ட்டு கூட நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சில நேரம் கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட நம்ம இதே மாதிரி எவ்வளோ வேணாலும் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவும் போது நம்ம தோலை உரிக்காமதை கூட நம்ம பண்ணும்போது அந்த தோல் வந்து அது தனியாக உறிஞ்சிட்டு வந்துடும். நம்ம அதை உரிக்க கூட தேவையில்லை. பாருங்கள், நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தோல் கூட தனியாக வந்துடுச்சு. தோல் உரிக்கிற டைம் கூட நம்மளுக்கு இதில் மிச்சமாகும். அதே மாதிரி நம்ம இஞ்சியையும் நல்லா தோல் மட்டும் சீவிட்டு இதில் நம்ம நல்லா துருவிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுவும் நல்ல பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். பாருங்கள், நான் துருவி உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்குதா? இனிமேல் கொஞ்சம் போல் அமௌண்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வேணுன்னா நீங்கள் ஜாரில் ரொம்ப போட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது பதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம துருவி எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தையும் நம்ம நச்சு எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பெரிய துருவியால் துருவிட்டால் நச்சு எடுத்து நம்ம குழம்புல போடுவோம்ல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு துருவி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள். அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி துருவி போட்டுட்டு நம்ம வேலையில் சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சில நேரம் நம்ம குழம்புக்கு இல்லை பொரியலுக்கு தேங்காய் துருவி நம்ம போடுவோம். அப்படி துருவி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சீஸ் துருவி வச்சு லைட்டாக அந்த தேங்காவை துருவி குழம்பு, பொரியல், பாயாசம் எதுன்னு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் துருவியால் துருவும் போது வந்து பெரிய முறி தான் வேணும். இதில் சின்ன துண்டு இருந்தாலும் கூட ஈஸியாக நம்ம துருவி போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பூ எப்படி இருக்குன்ட்டு. இது எதில் வேணாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் அது கட் பண்ணுறதுக்கே வராது, வலிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பஜ்ஜிக்கு நம்ம துருவமில்ல, அந்த துருவியை வச்சு நம்ம இந்த பூண்டை துருவினா மெல்லிசெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக நம்மளுக்கு கிடைக்கும் பூண்டு. இதுக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சில பேருக்கு நம்ம துருவியில் கூட கிடைக்கும். அந்த துருவியில் போட்டு துருவினான்னு வச்சுக்கோங்க, இன்னமும் ரொம்ப மெல்லிஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸில் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம். இது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வேணும்னா இந்த பூண்டை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு திரும்பி இதில் நம்ம துருவினான்னு வச்சுக்கோங்க. அப்போது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் துருவுங்க. உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கூலில் லீவெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து எல்லா புக்கையும் நீட்டாக கவர் போட்டுட்டு கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கவர் போடுவோம். போட்டதும் அந்த கவர் நிற்கிறதுக்காக ஸ்டேப்லர் பின்னை போட்டு விடுவோம். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து கையை கிளிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இல்லைன்னா நம்ம புக்கையே கிளிக்க ஆரம்பிக்கும். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸ்டேப்லருக்கு பின்னால் உள்ள நான் காட்டுற மாதிரி நீங்கள் இப்படி அமுக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பின் வந்து குத்தவே குத்தாது.
அது ஸ்டெப்லர் வச்சுருக்கோம்ல அதை வச்சே நீங்கள் இந்த மாதிரி அமுக்கி விட்டுலாம். நீங்கள் அப்படி அமுக்கி விடலைன்னா புக்கை கூட அந்த இடத்துல மறுபக்கத்தில் கிளிக்க ஆரம்பிக்கும். இல்லை நம்மளுக்கு முன்பக்கத்தில் அது மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, பசங்க கை பட்டாலும் கூட கையை வந்து குத்திரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம பின்னை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அந்த பின்னை நம்ம வந்து இப்போ மாட்டி விட்டுட்டு அது சரியாக மாட்டலைன்னா, அதை எப்படி கரெக்ட் பொசிஷனில் மாட்டலை அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா, அந்த ஸ்டேப்லர் இதில் இருக்குல்ல, அதை பின் பக்கத்தில் நம்ம அதில் ஒரு இருக்கும், அதை வச்சே நம்ம இப்போ எடுத்து விட்டுலாம். பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக அந்த இது வெளியே வந்துடும். மறுபக்கத்தில் விட நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இதை வச்சு திரும்பியும் அப்படியே குத்தி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக நம்ம அந்த பின்னை எடுக்கணும். இதுக்காக நம்ம கை வலிக்க எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்த்திங்களா, இந்த பக்கத்தை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சைடை வச்சு தான் நீங்கள் அந்த பின்னுக்கு உள்ளே விட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு அந்த பின் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். உங்களுக்கு மெதுவாக ஸ்லோவாக உங்களுக்காக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு டால் பண்ணுவோம். அந்த டால் பண்ணும்போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்களோட டால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அது என்னென்னா, நம்ம தாளிக்கும் போது ஒரு 2-3 மோர் மிளகா மட்டும் அதில் சேர்த்து தாளித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், எப்பவும் பண்ணுறதை விட ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். டால் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் குழம்புல ஏதாவது காரம் கம்மியாக இருந்தால் அந்த மோர் மிளகா வறுத்து அதில் பிச்சு போட்டு பாருங்கள், அந்த காரம்லாம் சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ குக்கரோட கேஸ்கட் வந்து லூஸ் ஆனால் தூக்கி தூரம் போட்டுருவோம். அப்படி போடாமல் அதை எப்படி ரியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சாப்பாடு குழம்பு வைக்கும்போது குக்கரில் இருந்து தண்ணி வந்து சில சமயம் வெளியே வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த கேஸ்கட்டை மட்டும் அது மேலே போட்டு வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வராது. நம்ம ஒரு வேளைக்கு 2 வேளையும் ஆக்காது. கேஸ் ஸ்டவ் மேலெலாம் பட்டு நம்ம திரும்பி அதை தொடச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்கள், நம்ம காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த தண்ணி வந்து கீழே கொட்டலை, அப்படியே அதுலேயே நின்றுடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.